வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போ ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்ன வீடியோ? அதாவது திருப்பூர் மாவட்ட தலைவர், பிஜேபியுடைய மாவட்ட தலைவர் அதிமுகவை பற்றி பேசுகிறாரு. இது ஆமாங்க, இது நேற்று வரைக்கும் ரெண்டு பேர் சண்டை போட்டாங்க, இன்றைக்கி கூட்டணி சேர்ந்தா இது இயல்பு தானே, இதெல்லாம் ஒரு பெரிய செய்தியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் இது பெரிய செய்தி அப்படின்னா, அவர் பேசக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது பிஜேபி பற்றி. ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒருவர் பிஜேபி பற்றி தப்பாக பேசுகிறாரு, நாங்கள் உங்களை எக்ஸ்ட்ரா லீக்கேஜ் அப்படின்லாம் சொல்கிறாரு. சொன்ன உடனே ஒரு பதிலுக்கு, நாங்களாம் எக்ஸ்ட்ரா லீக்கேஜ் இல்லை, எங்களுக்கும் வாக்கு வங்கி இருக்குது, நாவை அடக்கி பேசுங்கள், இதோடு நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதே மாதிரி தான் ஜெயலலிதாம்மா எம்ஜிஆர் நீங்கள், அதுக்கப்புறம் சின்னம்மா இல்லை அவங்க எங்கள் தாயின்னு சொன்னீங்க, கடைசியாக அந்த தாயை எந்த இடத்துல விட்டுட்டு நீ எடப்பாடி பின்னால் போயிட்டுருக்கீங்கிற ரேஞ்சில் பேசுகிறார். ஒன்று. அதையும் தாண்டி அதிமுக அப்படிங்கிற கட்சி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியோட கூட்டணி போனதுனால இழந்ததா பெற்றதா அப்படின்னு பார்த்தா, எடப்பாடி பழனிசாமியும் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களும் பெற்றாங்க, ஆனால் கட்சி இழந்துருச்சு. விஜய் அதிமுக கூட்டணி தான் வெற்றி கூட்டணியை ஒடியில், பிஜேபியுடன் போனது தற்கொலைக்கு சமம்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். ஆனால் அவர் ரொம்ப தெளிந்த அரசியல்வாதி, தெரியாமலாம் இல்லை, தொண்டர்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தொண்டர்கள் மன வருத்தத்தில் இருக்காங்க, அதையும் தாண்டி நிர்வாகிகளும் மன வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போன தடவை 20 தொகுதி, இந்த தடவை சொல்கிறதெல்லாம் பார்த்தா பிஜேபி 65 தொகுதி, குறைஞ்சது 60 தொகுதி வாங்குவாங்க. 60 தொகுதின்னா இந்த தடவை வேலை பார்த்து வச்சவங்க, அந்த தொகுதியில் இருக்க வேலை பார்த்து வச்சவங்களுக்கு சீட்டு இல்லைன்னா, இல்லை எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும், என்டிஏ ஆட்சி அமையணும், அதுக்காக நாங்கள் உழைக்கிறோம் அப்படின்னு அதிமுகவினர் வேலை செய்வாங்களா? கொஞ்சம் யோசிப்பாரு. நீங்களே உங்கள் ஊரில் பேசுங்களேன், ஒருத்தர் தொகுதியை நல்லா வச்சுருப்பார், வேற ஒரு வேட்பாளரை போட்டாலே எதிர்த்து வேலை செய்வாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தொகுதியே உங்களுக்கு இல்லைன்னா, அதிமுக அப்படிங்கிற கட்சி ஜெயலலிதா அம்மா இன்றைக்கி விஜயகாந்த் அவர்களுக்கு தொகுதியை ஒதுக்குனாங்க. அப்போ ஜெயலலிதா அம்மா இருந்ததுனால அவங்க இருக்கவங்க கண்ட்ரோல் ஆனாங்க. இதுவே அதிமுக இந்த அளவுக்கான சீட்டு வேறு யாருக்காவது ஒதுக்கா, அந்த இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க. இப்போ அதிமுக அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வெடிக்குது. எந்த பிரச்சனை? ஏற்கனவே வானதி சீனிவாசன் தொகுதி ஒரு 4-5 தொகுதி தான் ஜெயித்தாங்க, 20 தொகுதியில் நின்னாங்க. அந்த 20 தொகுதி கூட விட்டுருங்க, அதையும் தாண்டி 40 தொகுதி அப்படின்னா அதிமுகவினர் எப்படி விடுவாங்க? இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. டிடிவி தினகரன் போன தடவை நின்ன தொகுதியில் 28 தொகுதியில் மார்ஜினில் அதிமுக தோக்குது. அந்த தொகுதியில் ஏற்கனவே வேலை செஞ்சவங்களுக்கு இந்த தடவை தருவோம், நாங்கள் நல்லா செலவு பண்ணுங்கன்னு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சொல்லி வச்சுருந்தார். அவங்களுக்கும் சீட் இல்லை, ஏன் டிடிவி உள்ளே வர போகிறார். அப்போ இன்றைக்கி அதிமுக அப்படிங்கிறது நிற்கக்கூடிய தொகுதிகளே கம்மியாக போகுது. அப்போ அந்த நிற்கக்கூடிய தொகுதிகள் இல்லாமல் மற்ற தொகுதியில் இருக்கவங்க எப்படி யோசிப்பாங்க? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கொங்கு மண்டலத்தில் அதிமுக வலிமையானது, பிஜேபி இப்போ சீட்டு கேட்பாங்க அங்கே. அப்போ நம்ம வேலுமணி அவர்களுக்கு விருப்பமானவர்களுக்கு சீட்டு வாங்கி தர முடியாது. சிவி சண்முகம் எப்படி டஃப் கொடுக்க எப்படி நிற்பார்? இந்த பக்கம் ஜெயக்குமார், சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு புலம்பல் இருக்குங்க. நல்லா யோசனை பாருங்கள். இந்த அதிமுக பிஜேபி இந்த வீடியோ வெளியாகி பெரிய அதிர்ச்சிலாம் சொல்கிறாங்க. இது பார்க்கக்கூடியவங்களுக்கு ஆமாயா இதே வேலை தாங்க, அதாவது மறந்து போனவங்களுக்கும் இந்த மாதிரியான நினைப்பை ஊட்டக்கூடிய வேலை. அதிமுக பேசுகிறதும் தப்பு தான், பிஜேபி பேசுகிறது தப்பு தான். ஏன்னா கூட்டணி முடிவாயிடுச்சு, ஒரு தலைமை ஒரு முடிவு எடுத்துச்சு, அதுக்கப்புறம் ஆளுக்கு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஆனால் இது அவர்களுக்கு மட்டுமான குமுறல் இல்லை, இது வெளியில் இருக்கக்கூடிய குமுறல். ஏன்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியில் யாராவது ஒருத்தர் பிஜேபி திட்டி பேசுனா எடப்பாடி நடவடிக்கை எடுப்பார். பிஜேபியில் பேசி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஏங்க இந்த பிஜேபியில் அவர் திட்டி பேசுகிறது என்றைக்கு அமித்ஷாட்ட போய் என்றைக்கு அவர் நடவடிக்கை எடுப்பார்? இன்னொன்று, அமித்ஷாட்ட போய் நீங்கள் ஒன்றும் கேட்கவே முடியாது, ஒன் வே டிராஃபிக் தான், அது எடப்பாடிக்கும் தெரியும். நீங்கள் ஒன்றில் குருமூர்த்தி சொல்லியிருக்காருல்ல, பேட்டியில் என்ன சொல்கிறாரு, தினத்தந்திக்கு கொடுத்த பேட்டியில் அதிமுகவுடைய சாய்ஸ் விஜய் தான். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதிமுக விஜய் தான் நினச்சிட்டு இருந்தாங்க, விஜயும் அவங்களோட கூட்டணி போகிறது ஓரளவுக்கு முடிவானுச்சு. பிஜேபி உள்ளே போது ஆட்டத்தை குலைச்சிட்டாங்க, பிஜேபி வேகமாக முந்திருச்சு. ஏன்? பிஜேபி எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டி. எடப்பாடியை விட்டா டக்குன்னு விஜயை விட கூட்டணி போட்டாருன்னா, கூட்டணி போட்டால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாருன்னா, விஜய் அதிமுக 2 பேரும் சூட்டிப்பாக இருந்திருக்கணும், விட்டுட்டாங்க. இப்போ இந்த வீடியோ வெளியாகுதே, இதற்கு பின்னணியில் சொல்கிறாங்கல்ல, இந்த வீடியோவுக்கு பின்னணி திமுக இருக்குது. ஆமாங்க, திமுக இருக்குங்க. எல்லா ஆளுங்கட்சியும் இந்த மாதிரி தாங்க பண்ணணும். அதிமுக இருக்கும்போது பண்ணல,
திமுகவை நான் குறை சொல்ல மாட்டேன். அவங்க இப்படி தான் பெரிய அளவுக்கு கொண்டு போவாங்க சார். எதிர்கட்சியை இது பண்ணுறதுக்கு அப்படி தான் சார் பண்ணுவாங்க. டிவிகேவை அவங்க பண்ணல. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இது டிஎம்கே இதை பண்ணலைன்னா தான் ஆச்சரியம். அரசியல் தெரில, ஒரு அரசியல் கட்சி அப்படி தான் பண்ணணும். இப்போ அடுத்து என்ன நடவடிக்கை? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு டிடிவியும் ஓபிஎஸ்ஸும் எங்களோட தான் இருக்காங்கன்னு. இப்போ உங்களுக்கு தெரியும், நேற்று வந்து காவலரை வந்து பணி செய்ய விடாமல் வேலைச்சேரில் திமுக குண்டர்கள் அடிக்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை விடுறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இன்னொரு அறிக்கை விட்டுருக்காரு. அப்போ நல்லா ஒன்று தெரியுது, அண்ணாமலை அவர்கள் இன்னும் வந்து தான் அப்படிங்கிற ரேஞ்சில் இன்னும் இருக்கார். அண்ணாமலை ஒரு அறிக்கை, வானதி சீனிவாசன் இவர் அண்ணாமலை ஒரு அறிக்கை, தமிழிசை ஒரு அறிக்கை, நயினார் நாகேந்திரன் ஒரு அறிக்கை. இப்போ வந்து பிஜேபி அப்படிங்கிறது பல பேர் அறிக்கை விடுவாங்க. நயினார் நாகேந்திரனுக்கு பயம் வந்துருச்சு பொழுது அவர் எல்லாத்துக்கும் அறிக்கை விட்டுட்டுருக்காரு. ஏன்னா அண்ணாமலை போயிட்டார், அதை நம்ம மேக்கப் பண்ணணும். ஏங்க ஒருத்தருடைய இயல்பு இன்னொருத்தருக்கு வராது. அண்ணாமலைங்கிறது வேறு. இன்னொன்று, அதிரடி அரசியலுக்கு எப்பயுமே மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். மக்கள் ஏன்னா நீங்கள் வந்து அடிக்கடி உதைக்க என்ன எதுவும் பண்ண முடியாது இப்படிலாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சமூகம் பார்க்கும். அதில் மாற்று கருத்தில் அது வந்து நயினார் நாகேந்திரன் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு. அது இவருக்கு தான் வரும். யார்? அண்ணாமலை. அது ஒரு தனி ரூட்டு. ஆனால் அண்ணாமலை மறுபடியும் தலையிடுறாரு அப்படிங்கிறது தான் விசேஷம். இது ஒரு பக்கமாக. இது மட்டும் இல்லை, இன்றைக்கி அதிமுகவிலேயே பல பேர் பிரச்சனையில் இருக்காங்க. என்ன, வரக்கூடிய தேர்தலில் நமக்கு ஏதாவது கிடைக்குமா? எல்லா கட்சியிலும் நினைப்பாங்கல்ல. ஏற்கனவே சொல்லிட்டோம், சீட்டு கிடைக்கும். இந்த சீட்டு கிடைக்கிறதுல பிரச்சனை ஆச்சுன்னா நிறைய பேர் வெளில வர தயாராகிட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று, பிஜேபி அப்படிங்கிற ஏற்கனவே சொன்னோம், பிஜேபி அப்படிங்கிற கட்சிக்கு எப்படி போய் ஓட்டு கேட்குறது கொஞ்சம் யோசனை பாருங்கள். இது ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்கக்கூடியது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வீடியோ வெளியாகி பரபரப்பாக ஏற்படுத்திகிட்டு இருக்குது. இது எங்கே போய் முடியுமோ தெரில. இதோடு நிற்காதுங்க, இது இன்னும் தொடரும். அதையும் தாண்டி தேர்தல் வரும் நேரத்தில் இவங்க சீட்டு கொடுக்கும்போது இன்னும் தொடரும். விருப்பப்பட்டு எடப்பாடி பழனிசாமி இவர்களோடு போய் கூட்டணி வைக்கல. எல்லாருக்கும் தெரியும், விருப்பப்பட்ட கூட்டணி வச்சார். அவருக்கு ஒன்றும் முடியல. ஏதோ ஒரு விஷயத்தில் கூட்டணி ஆகணும், இல்லாட்டினா ரெய்டு வரும், வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்று இவங்க சொல்கிறாங்கல்ல, திமுகங்கிற சக்தியை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு அதிகாரம் மிக்க பிஜேபி வேணும்னு. அதுவும் கதை தான். அது ரெண்டாவது ஆப்ஷனு. முதல் ஆப்ஷன் விஜய் தான். இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா லீக்கேஜ்னு எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியும். பிஜேபியை உள்ளே கொண்டு வந்தால் நம்ம முதலமைச்சராக இருப்போம், எந்த விதமான முக்கிய முடிவும் நம்மளை எடுக்க முடியாது. எல்லாம் டெல்லிக்கு தான் சார் போயிட்டு வரணும் இனிமேல். அது எடப்பாடி பழனிசாமி தெரியும். அதனால தான் இவ்வளோ பிடிவாதமாக இருந்தார். இப்போ பிடிவாதத்தை அவர் தளர்த்திருக்காருன்னா அவருக்கு ஒரே நோக்கம், விஜய் அவர்கள் வரல, விஜய் அவர்கள் வருவதை பிஜேபி விடாமல் இருக்காங்க. கூட இருக்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. விஜயும் சீட்டு கொஞ்சம் அதிகமாக கேட்குறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கு மேலே போலேன்னா பிரச்சனை ஆயிரும். பிரச்சனை ஆகிட்டு விஜயும் வராமல் தனியாக விட்டுட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டார். இதற்கு இன்னொரு காரணம் இருக்குது. விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய சில ஆட்களும் சேர்ந்த இந்த மிஸ்கம்யூனிகேஷன். விஜய் நல்லவராக இருக்கலாம், எடப்பாடி நல்லவராக இருக்கலாம், கூட இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கலாம்னு விஜய்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இங்கே எடப்பாடிக்கிட்ட, அண்ணா அவர் வரமாட்டாருன்னா சீக்கிரம் ஏதோ ஒரு முடிவு பண்ணுனேன். ஏன்னா வேலுமணி, தங்கமணி, விஜய் பாஸ்கர் எல்லோரும் பிஜேபிகிட்ட போகணுன்னு ஆசை. ஜெயக்குமார், சிவி சண்முகம் மட்டும் விஜயோட போகணுன்னு ஆசை. முனுசாமியெல்லாம் விஜய்கிட்ட தான் போகணுன்னு ஆசை. கடைசியாக வென்றது யார்? மணிகள் தான் வென்றார்கள். மறுபடியும் சொல்கிறோம், இந்த வீடியோ வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியிருக்குது. அதிமுக தொண்டர்கள்ட்டே ஒரு சலிப்பு ஏற்படுத்தி. உண்மை தான். நீங்கள் என்ன தான் நீங்கள் மேக்கப் பண்ணாலும் எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க 3 மாதத்தில் சரியாயிருன்னு. சரியாகுங்க. ஆனால் நீங்கள் நிற்கிற தொகுதி 60 ஆச்சு. 20னா சரியாகும். அதே 60, 65ன்னா அதிமுக 40 தொகுதியில் வந்து வேறு ஆளை போட்டால் எப்படி பிஜேபிக்காக வேலை செய்வாங்க அதிமுக? அதெல்லாம் அவங்க ஜெயிச்ச தொகுதி சார், எப்படி வேலை செய்வாங்க? கூட்டணி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஆனால் கூட்டணி மந்திரி சபை. அப்போ வேலுமணி, தங்கமணி, முனுசாமி இவங்க 3 பேர் இருப்பாங்க. ஆர் உதயகுமார். அப்போ செல்லூர் ராஜுக்கு சீட்டு கிடைக்க அமைச்சராக இருக்க மாட்டார். பழைய அமைச்சர் வீரமணி, கீரமணி. ஏன் வாசன் கட்சிக்கு ஒரு அமைச்சர் தரணும், ஜான் பாண்டியன் கட்சிக்கு ஒரு அமைச்சர் தரணும், பிஜேபி கட்சிக்கு ஒரு அமைச்சர் தரணும். எத்தனை கட்சி இருக்குது? என்டிஏ கூட்டணி ஆச்சுன்னா என்ன? அவங்க ஒரு சீட்டு இருந்தாலும் அவங்க மந்திரி சபையில் ஈடுபடுவாங்க. சென்ட்ரலில் அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. இது அதிமுக அமைச்சர்கள் பல பேரே செலவு பண்ண தயங்குவாங்க. பிரச்சனை வெடிக்குங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. இது வந்து 1 வருஷங்கிறாங்க. 1 வருஷத்தில் அண்ணாமலையும் நிறைய பேசுவார். எடப்பாடி பழனிசாமி பல விஷயங்களை இனிமேல் சகித்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சகிச்சுட்டு வந்துட்டாங்க. இது எங்கே போய் முடிய போகுது தெரில. மறுபடியும் சொல்கிறோம், இது திமுக மெட்டீரியல் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஆகுது. இதை ஊதி பெருசாகிறதுக்கு திமுக எல்லா வேலையும் பண்ணும். அதனுடைய செயல்பாடு தான் இந்த பிஜேபி அதிமுக சண்டை. இது இனிமேலும் தொடரும். எலெக்ஷன் நெருக்கத்தில் இன்னும் அதிகமாக தொடரும். திமுக உட்கட்சி பிரச்சனையை பற்றி பேசுகிறோம்ல, இதை பற்றியும் பேசணும். இது எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. மறுபடியும் சொல்கிறோம், அதிமுக பிஜேபி கூட்டணி அது ஒரு சீட்டு கூட வாங்காமல் டெபாசிட் போனால் தமிழகத்துக்கு நல்லது. அதில் மாற்றுக்கிறது. என்றைக்கு என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற ஒன்றுக்கு எடப்பாடி ஒத்துக்கிட்டாரோ அன்றைக்கி அவரை பற்றி பேசி ஒன்றும் இல்லைங்க.
மாநில சுயாட்சிங்கிறது ஒரு எல்லாரும் சொல்கிறவங்க. விஜயிலேருந்து நம்ம எடப்பாடி பழனிசாமிலாம் முதல்ல சொல்லிட்டு இருந்தார். அதிமுகவுடைய குறிக்கோளே அதுதான். நம்ம விஜய் சொல்கிறாரு, திமுக சொல்லுது, சீமான் சொல்கிறாரு. மாநில சுயாட்சியை ரொம்ப ரொம்ப பேசக்கூடாது அப்படிங்கிறாரு நயினார் நாகேந்திரன். நம்ம ஒன்றுமே புரியல. மாநில சுயாட்சி பற்றி பேசக்கூடாதான். நயினார் நாகேந்திரன் தமிழர் அழுதுட்டு சொல்கிறாரு. ஏன் அந்த பதவிங்கிறனால அவர் பேசிகிட்டு இருக்காரு. மாநில சுயாட்சியை முடியாதுன்னு சொல்கிற பிஜேபியுடன் எடப்பாடி பழனிசாமி எப்படிங்க கூட்டணி வைக்கலாம் சார்? ஏதாவது ஒரு கோரிக்கையாவது, ஒரு எப்படி சொல்கிறது, அவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் உடன்பட்டால் கூட்டணி வைக்கலாம். நீங்கள் இங்கேன்னா அவங்க அந்த பக்கம் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்காங்க சார். அவங்களுக்கு ஒன்றுமே இல்லையே. அவங்க கடவுளை மட்டுமே ஒரே ஒரு கடவுளை வைத்து மட்டும்தான், இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணுங்கிற நினைப்பு. நீங்கள் அப்படியே நினைக்கிறீங்க உங்கள் கட்சி அது மாதிரியா? ஜெயலலிதாமா எம்ஜிஆர் அவர்களாம் இப்படியா கட்சியை வளர்த்தாங்க? அதனால் இந்த வீடியோ வெளியாகி பரபரப்பாகிட்டு இருக்குது. நிறையா செய்திகள் இருக்குது. அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். நிறைய நன்மை செய்திகளை கொடுத்துட்டோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.